வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்ச் 10. இன்றைய வேதாத்திரி சிந்தனையின் தலைப்பு அறிவின் எல்லை. நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அந்த அளவு அறிவிலே விரிந்து இருக்கின்றோம். விரிந்து அறிந்த நிலை ஒன்று. அந்த நிலையை ஒட்டி குறிப்பிட்ட அளவுக்கு இயக்கம், லோக்கலைசிங் ஆக்ஷன். ஒரு பொருள் மீது தனியாக அதை பயன்படுத்தும் போது விரிந்த நிலையிலே அறிவாலே எவ்வளவு விளக்கம் பெற்று இருக்கின்றோமோ அந்த விளக்கம் அத்தனையும், அதனுடைய தன்மை அத்தனையும், சிறு சிறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள விரும்பும் போதோ அதன் மீது மனம் செலுத்தும் போதோ அந்த சிறு இயக்கத்திலும் பயன்படும். இப்பொழுது ஒரு மாநிலத்தை, ப்ராவின்ஸ் ஆளக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். மாநிலம் முழுமையும் நிர்வகிக்கக்கூடிய நிலையிலே சாதாரண ஒரு ஊருக்கான திட்டம் ஒன்றை அவர் உருவாக்கும் போதோ அல்லது அதை கண்காணிக்கும் போதோ அவரால் அந்த ஒரு சிறு விஷயம் கூட சிந்திக்க முடியும். அந்த இடத்திலே இருந்து சிந்திக்கக்கூடிய ஒரு எழுத்தர், அதாவது கிளர்க் அல்லது மற்றவர்களுக்கு இந்த இடத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய மனம், அறிவு இருக்கும். அதுபோல நம்முடைய செயலுக்கும் தன்மைக்கும் பண்பாட்டிற்கும் தக்கவாறு நம் அறிவு எல்லை கட்டி நிற்கின்றது. அருட்தந்தை வாழ்க வளம்.